ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை நல்லா தோலை உரித்து வச்சுக்கோங்க. தோலோடையும் போடலாம், தோலை உரித்து வச்சா நல்லா மசாலா பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம். அது ஒரே ஒரு ஸ்பூன் ஆயிலை கடாயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் கொஞ்சம் சூடானதும், ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவு சூடானதும் எல்லா மசாலாவும் எல்லாமே ஒன்றா, உப்பு எல்லாமே ஒன்றா அந்த ஆயிலில் சேர்த்துக்கணும். நல்ல மசாலாவை வதக்கி விட்டுக்கணும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடலையை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் அதை சேர்த்தா இன்னும் நல்லா அந்த சாட் வாசனை நல்லாயிருக்கும். இந்த கடலையில் எல்லா கடலையிலையும் நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடலையும் நல்லா கிறிஸ்பாயிடும். இப்படி வறுக்கும்போது இதை நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டும் போகாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.